பாத்தீங்களா உங்க பொண்ணோட பாம்பு புத்து இதுதான். வாங்க வாங்க உள்ள வாங்க. Shut up you idiot. உனக்கு என்ன பைத்தியமா? நல்ல பாம்பு விஷ பாம்புன்னு சொல்ற? ஐ மீன் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தாத. வேற என்னத்த சொல்ல? உங்க பொண்ணை பத்தி தெரியாது. உள்ள வந்து பாருங்க. மெதுவா வாங்க. ஏதாவது கடிச்சதுன்னு அப்புறம் கத்தாதீங்க. கிரண் எங்க போயிட்டாங்க? இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போல இருக்கே. கிரண் யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்துடும். உங்க அன்பான பொண்ணை பாத்துட்டீங்களா? மம்மி நீங்களா? நானும் இப்ப ஆயுஷ் கூட போயிருக்கணும். அவன் ஏன் என்ன தடுத்தான்னு தெரியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ, என்ன நடக்கணும்? எல்லாரும் ஆயுஷ திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் ரொம்ப நல்ல பையன் தானே. அக்காக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றான். அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்றது? அவனுக்கு ஹெல்ப் பண்ண கீழே போயிடுவான். இல்ல வேண்டாம், போனா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் என்ன செய்யறது? ஆயுஷ், நானும் எவ்வளவு தடவை சொல்றது, உங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் என்ன வில்லனா இல்ல பேட் பாயா? இல்ல நான் என்ன உதவாக்கறையா இல்ல தருதலையா? அண்ணி என்ன நம்புங்க அண்ணி, நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இவங்க தான் என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறாங்களே. நான் உங்களுக்கு எதிரா பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தும் அவங்க ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க? ஆனா ஆயுஷ் அவங்க வந்து நீங்க ஏன் எல்லாத்தையும் தடுக்குறீங்க? அண்ணி நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா போக மாட்டேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து எதுக்காக கம்பேர் பண்றாங்க? என்ன ஏன் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அண்ட் சூஸ் பண்ண சொல்றாங்க மீ ஆர் லக்ஷ்மின்னு. முதல்ல நான் ஏன் சூஸ் பண்ணணும் சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களை சூஸ் பண்ணா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஆயுஷ் அவங்க ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி அவங்கள அவமானப்படுத்தினா அவங்க கண்டிப்பா ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. ஒன்னு சொல்லவா அண்ணி, உங்ககிட்ட அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க? உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா என்ன? அண்ணி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க யாரு? ஃபேமிலி மெம்பர் தானே. நான் யாரு? ஃபேமிலி மெம்பர். அப்ப ஒரு ஃபேமிலி மெம்பர் இன்னொரு ஃபேமிலி மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா அண்ணி? இவங்க உங்களை ஃபேமிலி மெம்பராவே பார்க்கல. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இதனால உறவுகள் விலகி போகாது. ஆனா உறவுகள் ஒன்னாவும் இருக்கணும். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆயுஷ் நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல. நான் சொல்றத முதல்ல நீ கேளு. ஆயுஷ் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க வயசுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். என்ன அண்ணிமா நீங்க? எப்பா இந்த பழங்காலத்து பொண்ணு இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆயுஷ் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். சரி ஓகே ஓகே அண்ணி, பெரியவங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுப்பனோ அதை தான் உங்களுக்கும் கொடுப்பேன். ஓகேவா? போதுமா? ஐயோ நான் அப்படி சொல்லல. விட்டு தள்ளுங்க, விஷயத்தை மாத்தாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஞாபகம் இருக்குல்ல, டெட்லைன் கொடுத்திருக்காங்க, நிறைய வேலை இருக்கு. நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன், கண்டுக்க மாட்டீங்க. அதோட நம்ம கிட்ட என்ன டைம் இல்ல. ஷாலு அது வந்து ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணாம போனாரு. நாளைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நான் நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணுமா அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆனா எப்படி பண்றது? நம்ம என்ன செய்யறது? நீ யோசிச்சிருக்கல, ஏதாவது வழி இருக்கா? நாம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். நான் நிரபராதிங்கிறத நிரூபிச்சே ஆகணும். அதோட குற்றவாளியும் நம்ம தேடணும். அதுதான் அண்ணே, நாம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே எனக்கு தெரியல. தேங்க் காட், செமையா இருந்தது. பிரசன்டேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இது போதும். மிச்ச பிரசன்டேஷனையும் ஒழுங்கா முடிச்சிட்டா அப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிடும். என் உழைப்பும் வீணாகாது. அண்ட் லக்ஷ்மியோட ஆல் தி பெஸ்ட் வீணாகாது. இப்பதான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, வேணா லக்ஷ்மிக்கு கால் பண்ணலாமா? காலையில இருந்து பாவம் ரொம்ப டென்ஷனா இருப்பா. எப்படி இருக்கான்னு கேட்போமே. ரிஷி ப்ரோ தான் ஃபோன் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க. மலிஷ்கா கிட்னாப் பண்ண விஷயத்த நான் ரிஷி கிட்ட சொல்லிடவா? லக்ஷ்மி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? லக்ஷ்மி, ஐ நோ நீ ரொம்ப டென்ஷனா இருப்ப. ஆனா உன்னோட மனசுல இருக்கத நீ என்கிட்ட சொல்லலாம்ல. சரி, நான் அவன் கிட்ட சொல்லிடுறேன். எப்படி பார்த்தாலும் ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குல்ல. முதல்ல பேசுங்க. ஹலோ. எஸ். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நிம்மதியா இருக்கு. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் உன்னோட குரல் இருக்குல்ல, அது போன்ல கேட்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐ மீன் நேரா பேசினாலும் ஸ்வீட்டா இருக்கும், போன்ல இன்னும் ஸ்வீட்டா இருக்கு. அண்ட் ரொம்ப நேரம் கழிச்சு உன்னோட குரலை கேக்குறல்ல, அதனாலதான். ரிஷி, உன்னோட மீட்டிங் எப்படி போச்சு? ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது.
அது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டா இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிக்க போறோம். ஆனா மீட்டிங் இது வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. லக்ஷ்மி, இந்த மீட்டிங்கால நம்ம பிசினஸ்க்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிஜமாதான். பார்த்தல, நான் எப்படி உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன்னா இல்லையா? அப்ப அதே மாதிரி நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லல. காலைல அவ்வளவு டென்ஷனா இருந்தல்ல, எனக்கும் தெரியணும்ல. ரிஷி, அது வந்து காலையில நடந்த விஷயம்லாம் இருக்கே, அது எல்லாமே சரியாயிடுச்சு. எந்த டென்ஷனும் இல்ல. டென்ஷன் இல்லையா? எஸ், சூப்பர். எனக்கு தெரியும் உனக்கு டென்ஷன் இருக்காதுன்னு. ஏன்னா நீ ஸ்ட்ராங்ல. அதுவும் ஏன் கூட இருக்கிறதுனால லக்ஷ்மி. ஆனா ரிஷி, எனக்கு உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஓ லக்ஷ்மி, இப்போ உனக்கு டென்ஷன் இல்லல்ல? சோ எல்லாம் சரியாயிடும். அண்ட் அபய் அங்கிள் கால் பண்றாரு, அவர்கிட்ட பேசிட்டுமா? நீ முதல்ல பேசு. என்ன இது, அபய் அங்கிள் காலை கட் பண்ணிட்டாரு. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், மறுபடியும் லக்ஷ்மிக்கே கால் பண்ணுவோம். என்னக்கா ஆச்சு? அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றானா. சொல்லு ரிஷி. அது வந்து அபய் அங்கிள் காலை கட் பண்ணிட்டாரு. சோ அதான் திரும்ப உனக்கே கால் பண்ணேன். இங்க பாரு லக்ஷ்மி, இப்போ உனக்கு டென்ஷன் இல்லல்ல? அப்படின்னா நீ ஜாலியா இரு, எல்லாம் சரியாயிடும். ஆமா, எல்லாம் சரியாயிடும் தான். ஆனா உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சார், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா எஸ் சார். லக்ஷ்மி, மீட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம திரும்ப பேசலாம். ஓகே? சரி, ஓகே. ஓகே, பை. என்னாச்சு? என்னவா? அவரோட மீட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? ஆனா அவனுக்கு அபய் அங்கிள் ஃபோன் பண்ணிருக்காரு. மலிஷ்காவோட அப்பா ஃபோன் பண்ணிருக்காரு. ஆனா ரிஷியால அவர்கிட்ட பேச முடியலையா. மீட்டிங்க்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா அவர் விஷயத்தை சொல்லிடுவாரு. அண்ணிமா கரெக்ட். அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி மலிஷ்காவை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாரு. இங்க பாருங்க, நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம கிட்ட டைம் இல்ல, டெட்லைன் இருக்கு. நைட் 10 o'clock தான். நிறைய வேலை இருக்கு. கண்ட விஷயத்தெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம். ஆயுஷ் கரெக்டா சொல்றான். நம்ம கிட்ட இப்ப டைம் இல்லக்கா. ஆமா, மூஞ்ச எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க? உண்மையிலேயே நீ ரொம்ப சந்தோஷப்படணும். ரியலி மாம், சந்தோஷப்படணும். ஆயுஷ் என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, இதுக்கப்புறமும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, நீ சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உன் பையனுக்கு உறவுகளோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற உறவு தப்பா? நான் அவனோட அம்மா தானே. நீ அவனுக்கு அம்மா தான். இந்த விஷயத்தை யாராவது மறுப்பாங்களா? இங்க பாரு, நீ எப்பவாவது யோசிச்சிருக்கியா? ஆயுஷ் தன் மனசுல இருக்கிற கஷ்டங்களை, துயரங்களை, தன்னோட சுக துக்கங்கள், டென்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் எப்போ லக்ஷ்மி கிட்ட ஏன் சொல்றான்? ஆனா உன்கிட்ட ஏன் சொல்றது இல்ல? இப்ப இதுக்கெல்லாம் காரணம் அவனா இல்ல லக்ஷ்மியா? அப்படி இல்லைன்னா நீயா? உங்ககிட்ட நான் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண? நீங்க லக்ஷ்மிக்கு தான் பரிஞ்சு பேசுவீங்க. ஆனா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்களே. நான் லக்ஷ்மிக்காக பரிஞ்சு பேச வரல, உண்மைக்காக பரிஞ்சு பேசுறேன். ஏன்னா லக்ஷ்மி எப்பவுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ, சத்தியத்தை பாதுகாப்பா. அதனாலதான் லக்ஷ்மிக்கு நான் பரிஞ்சு பேசுறேன். அவளுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். நான் உன்னோட அம்மா கரிஷ்மா. உனக்கு கெட்டது நடக்க நான் விரும்ப மாட்டேன். சொல்ல போனா அப்படி என்னால யோசிக்க கூட முடியாது. நல்லா கேட்டுக்க, உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். நீயும் ஒரு தடவை அவளுக்காக பரிஞ்சு பேசிப்பாரு. வாவ், என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க? லக்ஷ்மிக்கு பரிஞ்சு பேசவா? ஏன்னா ஆயுஷ் அவ கூட இருக்கானா? மாம், இங்க பாரு, இதத்தான் நல்ல புத்தின்னு சொல்லுவாங்க. தேவைப்பட்டா பயன்படுத்தி பாரு. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். தலையெழுத்த யார் மாத்திரம்? உன்னையே கிட்னாப் பண்ணிக்க பிளான் போடுவியா? உன்னையே கிட்னாப் பண்ணிப்பியா? என் பொண்ணா இருந்துகிட்டு முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி வடிகட்டின முட்டாள நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு பெரிய இடியட். நான் ஒரு இடியட் இல்ல மாம். நான் ஸ்மார்ட். நான் ஒரு ஜீனியஸ். அப்படியா? நீ ஜீனியஸோ? நீ ஸ்மார்ட்டோ? பண்ணு. சரி, நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணு. என்ன மாம், என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நீ ப்ரூவ் பண்ணு. உன்னால முடியும் இல்லையா? நீ எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணு. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அறிவு கெட்டவளே, உண்மையிலேயே யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு பயந்து போயிட்டேன். அந்த லக்ஷ்மி தான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுதான் என்னோட புத்திசாலித்தனம். நீங்க யோசிப்பீங்க, லக்ஷ்மி என்ன கிட்னாப் பண்ணிட்டான்னு நீங்களும் நம்பிட்டீங்க. இதுதான் என்னோட ஜீனியஸ் பிளான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க.
நீங்களே இதை நம்புறீங்கன்னா போலீஸ் ஏன் நம்ப மாட்டாங்க? போலீஸ் கண்டிப்பா நம்புவாங்க. அந்த கம்மல் இந்நேரம் போலீஸ் கைக்கு போயிருக்கோம் இல்லையா? அவ அரெஸ்டும் ஆயிருப்பா. இல்ல மலிஷ்கா, லக்ஷ்மிய அவங்க அரெஸ்ட் பண்ணல. பட் வை? ஏன்னா லக்ஷ்மியோட பாக்கியம் மறுபடியும் அவளை காப்பாத்திருக்கு. ஆயுஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. லக்ஷ்மி ஃபுல் நைட் அவன் கூட இருந்திருக்கா. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. டாக்டரோட சாட்சியா அவன் கையில இருக்கு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க. அப்ப அந்த கம்மல் மலிஷ்காவோட ரூம்ல அந்த கம்மல் கிடைச்சது இல்ல? அந்த கம்மலை பார்த்துமா போலீஸ் அவள அரெஸ்ட் பண்ணல? அவளுடைய கம்மலும் அவங்களுக்கு கிடைச்சது. சோனியா பேசினதால அந்த கம்மலை அவங்க ஆதாரமா வச்சிருக்காங்க. எனிவே டெல் மீ, லக்ஷ்மியோட ரூம்ல இருந்து யார் அந்த கம்மலை கொண்டு வந்தது? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. என்னோட கம்மல் எப்படி அவ ரூமுக்கு போச்சு? ஆமால கமல், அண்ணி அந்த கமல் அங்க எப்படி போச்சு? அதானே, அதோட நீ மலிஷ்கா வீட்டுக்கு போவே இல்லையே. அததான் சொல்றேன். என்னோட கம்மல் அங்க இருக்குன்னா ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிய வருது. யாரோ வேணும்னே என்னோட ரூமுக்கு வந்து என்னோட கம்மல் எடுத்துட்டு அங்க போய் வச்சிருக்கணும். எனக்கு கம்மல் அங்க கிடைச்சாதானே நான் மாட்டிக்க முடியும். மொத்த தப்பும் ஏன் தலைமையில போட முடியும். ஆனா உன்னோட கம்மல உன்னோட ரூம்ல இருந்து மலிஷ்கா ரூமுக்கு கொண்டு போனது யாருக்கா? மலிஷ்கா தான் அந்த கம்மலை கொண்டு வந்தா. லக்ஷ்மி கோவத்துல பேசின விஷயத்த சோனியா தான் இவகிட்ட வந்து சொன்னா. அவ்வளவுதான். உங்க பொண்ணு மூளையை போட்டு கசக்கி ஒரு கடத்தல் பிளானை அவங்க போட்டாங்க. நேரா லக்ஷ்மி வீட்டுக்கு போய், அதாவது ஓபராய் வீட்டுக்கு போய் அங்கிருந்து கம்மலை எடுத்துட்டு வந்து தன்னோட ரூம்ல போட்டு கடத்தல் பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட்டா. அதாவது கேஸை திருப்பி விட்டுட்டா. ரூம்ல ரத்தத்தெல்லாம் வேற தெளிச்சு விட்டா. ரத்தத்தை பார்த்துருப்பீங்களே, அது நீங்க பெத்த ரத்தத்தோட வேலை தான். மலிஷ்கா தான் கையில பின்ன குத்தி ரத்தத்தை பீறி அடிச்சு விட்டா. இதனால என்ன ஆகும்? லக்ஷ்மி ரூமுக்குள்ள வந்தா மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. பாத்தீங்கல்ல, உங்க பொண்ணு பெரிய கில்லாடி. எப்படி பிளான் பண்ண பாருங்க. 2 சொட்டு ரத்தத்தை விட்டு அவ டிராமாவே ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எனக்கு போன் பண்ணா. நான் யாரு? அவளுக்கு நேர்மையான பார்ட்னர் ஆச்சு. நான் தான் இந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன். உங்க பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னொரு விஷயம், இந்த இடம் பிடிக்கலாம்னு சொல்லுங்க, வேற ஒரு நல்ல இடம் வச்சிருக்க பாத்துக்கலாம். இது உன்னுடைய இடமா? நான் ஏன் இடம் சொல்ல, இது வேற ஒருத்தன் இடம். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குன்னு சொன்னேன். போற வழியில இந்த இடத்த பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பிளான் உங்களுக்கு பிடிக்கலையா? பிளான் மை ஃபுட். மலிஷ்கா, உன்னுடைய இந்த பிளான் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாது. போலீஸ் லக்ஷ்மிக்கு நாளைக்கு நைட் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அவ எவ்வளவு ஸ்மார்ட்னு தெரியும்ல. அவ நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவா. என்ன உளறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? நீங்க ஏன் அம்மா தானே? உண்மையை சொல்லுங்க. நீங்க என்னோட அம்மா தானே? ஏன் பேச்ச நீங்க நம்புறதை விட்டுட்டு போய் அந்த பட்டிக்காட்டு பொண்ணோட பேச்ச நம்பிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் உண்மையிலே என்னோட அம்மா தானே? நான் நீ குப்பை மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. நீ லக்ஷ்மி மேல பழி போட்டிருக்கியே. அவ நிரபராதிங்கிற ஆதாரம் அவ கையில இருக்கு. இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சதுன்னா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு லக்ஷ்மி பின்னாடி வந்துருவான். கிட்னாப்பரை தேடுவான். இந்த நேரத்துல யார் மாட்டுவாங்க தெரியுமாடி? நீ. நோ சான்ஸ்மா. என்ன பேச்சு பேசுறீங்க? ரிஷி என்ன இங்க யாருக்கும் எதுவும் தெரிய வராது. அதோட இப்ப என்ன சொன்னீங்க? லக்ஷ்மிக்கு நைட் வரை டைம் கொடுத்திருக்காங்க, ரைட்? மாமா அவளுக்கு ஃபுல் லைஃபையே கொடுத்தாலும் என்ன கிட்னாப் பண்ணலங்கிறத அவளால நிரூபிக்க முடியாது. மலிஷ்கா, லக்ஷ்மிய குறைவா எடை போடுற தப்ப பண்ணிடாத. பல தடவை அவ உன்னை கவனிச்சிருக்கா. அதனால இந்த தப்ப நீ பண்ணாத. இன்னொன்னு தெரியும்ல, ஆயுஷ் ரிஷி 2 பேரும் அவ ஐ கூட டோன்ட் இருக்காங்க. கேர். ஆயுஷ் இருக்கட்டும் இல்ல ரிஷியே இருக்கட்டும், புரியுதா? இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போறேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மலிஷ்கா. நீ மாட்டிக்கிட்டேன்னு வை, சட்டத்துக்கிட்ட இருந்து நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன். ஆனா ரிஷிய நீ நிரந்தரமா இழக்க வேண்டி வரும். உன்னை டோட்டலா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பிளான் போட்டது நீன்னு அவனுக்கு தெரிய வந்தா போதும். நீ லக்ஷ்மிய ஜெயிலுக்கு அனுப்ப முயற்சி பண்ற. நீ ஒபேரா ஃபேமிலி மானத்தை வாங்க பாக்குற. உன்னுடைய இந்த பல வருஷ நட்பு, லவ், இது எல்லாமே ஜீரோ ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். அத அடையறதுக்கு தானே நீ இவ்ளோ பிளானிங் எல்லாம் பண்ற. இவ்வளவு வலியை அனுபவிக்கிற, இவ்வளவு டார்ச்சர் ஆகுற. இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். மலிஷ்கா, நீ தனியா இருக்க, அதோட நிரந்தரமா தனியா இருந்துருவ. For your whole bloody life. உள்ள லாக்கா இருக்கு. கிரண் வேற உள்ள இருக்காங்களே. மை காட், உள்ள எவ்வளவு கிட்னாப்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியலையே. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். இல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் நல்லது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்றேன்.
இந்த கதவு வேற. சரி அதெல்லாம் விடுங்க. கமலை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நம்ம மலிஷ்காவை பத்தி யோசிப்போம். மலிஷ்கா இப்போ எங்க இருப்பா? அவளை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க, கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஆயுஷ், உனக்கு மலிஷ்காவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ல. அவளுக்கு யாரு கூடயாச்சும் முன்விரதம்? இல்ல அண்ணே, அவளுக்கு எதிரிங்கலாம் யாரும் இல்ல. அப்ப அவளை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை பணத்துக்காக யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? பணத்துக்காக பண்ணிருந்தாங்கன்னா மலிஷ்காவோட அப்பா அம்மாவுக்கு போன் வந்திருக்கும்ல. வரல, இது வரைக்கும் யாரும் போனும் பண்ணல. சரி அப்படியே ஃபோன் பண்ணிருந்தா அவங்க சொல்லுவாங்களா? சொல்லி ஆகணும். இவங்களை குத்தி காட்டணும்ல. பேராசை பிடிச்சவன், இவ்ளோ மட்டமா நடந்துக்கிற மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு இப்ப பணமா கேக்குற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அதெல்லாம் அவங்க கேட்கணும்ல. நீ கரெக்டா தான் சொல்ற. ஆனா இன்னும் கிரண் ஆண்டி இங்க வரல. அப்படின்னா ஃபோன் கால் வந்திருக்காது. வரல. ஆனா என்ன காரணமா இருக்கும்? மலிஷ்காவுக்குன்னு எதிரிங்க கிடையாது. பணத்துக்காகவும் ஃபோன் பண்ணலனா என்ன காரணமா இருக்கும்? அண்ணே, வேணும்னே கிட்னாப்பர்ஸ் டிலே கூட பண்ணலாம்ல. அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க. லேட்டா ஃபோன் பண்ணா நிறைய பணம் கிடைக்கும். அதோட சரி, அவங்க ஃபோன் பண்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுதான் ப்ராப்ளமே. வெயிட் பண்ணவும் முடியாது. அப்படின்னா அந்த மலிஷ்கா எங்க தான் போயிருப்பா? ஒரு நிமிஷம். அது மலிஷ்காவை நான் கடைசியா பார்த்தப்போ அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. யார்கிட்ட? யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. யாரையோ பாக்கணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. எங்க? ஏதோ ஒரு டிஸ்கோ பேரை சொன்னா. ஒருவேளை மலிஷ்கா அந்த டிஸ்கோவுக்கு போயிருக்கணும். அங்க அவ யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கணும். பழி வாங்குற எண்ணத்தோட அவங்க அவளை கிட்னாப் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆயுஷ், மலிஷ்கா பெரிய ஆபத்துல இருப்பா. இது உண்மைனா கண்டிப்பா மலிஷ்காக்கு தெரிஞ்சவங்க அங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து மலிஷ்காவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம அதுக்குள்ள மலிஷ்காவை தேடுங்க. சொன்ன கேளு. I understand. பட் உங்களோட இந்த நேர்மையான முகத்தை தான் என் குடும்பத்துக்கு காட்டி உங்களை பத்தி புரிய வைக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா இதுதான் நீங்க. அவ உங்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறா. ஆனா அவ காணா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் அவளுக்காக இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இட்ஸ் ஓகே அண்ணி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். மலிஷ்காக்கு எதுவும் நடக்க கூடாது. அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது. நம்ம முதல்ல மலிஷ்காவை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்கோ இருக்கே, நாம முதல்ல அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். நேரா டிஸ்கோக்கு போய் தேடலாம். சரிக்கா. ஓகே, லெட்ஸ் டு திஸ். நம்ம மிஷன் ஆன் ஆயிடுச்சு. ஆன். ரிஷி உன்னை மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். மலேஷி உன்னை நிரந்தரமா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். உன்னுடைய இந்த பல வருஷ நட்பு, லவ், இது எல்லாமே ஜீரோ ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். நோ. மலிஷ்கா, ஏய் மலிஷ்கா, என்ன நீ தன்னை தானே அடிச்சுக்கிற? இவனுக்கு என்ன பைத்தியமா? விடு. மம்மி அவளை வேணான்னு சொல்லுங்களேன். மலிஷ்கா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா அடிங்க. அடிங்க, என்ன நல்லா அடிங்க. மலிஷ்கா, நான் நல்ல தப்பு பண்ணேன். அடிங்க. நான் சொல்றது கேளு. நான் தப்பு பண்ணிட்டேன்ல. மலிஷ்கா, அவளை என்ன போட்டு அடிங்க. மலிஷ்கா, என்ன அடிங்க. ஏன் அடிக்க மாட்டேங்கறீங்க? அடிங்க. என்ன பண்றீங்க நீங்க? நான் தான் சொல்றேன்ல, என்ன அடிங்க. என்ன அடிங்க. ஸ்டாப் இட். கொஞ்சம் அடங்குறியா? நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறாளா? என்ன? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் நடிக்கவும் இல்ல. அதோட அம்மா, நீங்க சரியா சொன்னீங்க. ரிஷி என்ன வெறுக்க ஆரம்பிப்பா. ரிஷி என்ன வெறுக்க ஆரம்பிப்பா. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா இனிமே அவன் லக்ஷ்மியை வெறுக்க ஆரம்பிப்பா. நிலைமைய பாருங்கம்மா. ஏன் முகத்தை பாருங்களேன். யாரோ என்ன நல்லா போட்டு அடிச்ச மாதிரி நல்லா தெளிவா தெரியுதா? நான் என்ன பைத்தியமா? என்ன நானே அடிச்சுப்பேனா? நானே அடிச்சுக்கிட்டேன்னு ரிஷி நினைப்பானா? ரிஷிக்கு என்ன தோணும்? லக்ஷ்மி என்ன கிட்னாப் பண்ணி என்ன அடிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான்னு அவன் நினைப்பான் இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். பட் நெவர் டூ லேட். என் தப்ப திருத்திக்க கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. என் தப்ப நான் திருத்திக்கிறேனே. மலிஷ்கா, வாய்க்கு வந்தபடி உளராத. நான் ஒன்னும் உளரல. I'll show you, wait. பல்வேந்தர், ரெக்கார்டை காட்டு. And mom, என் கையை கட்டி போடுங்க. அட, அவ சொல்றத கொஞ்சம் செய்யுங்க. என்ன நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் செய்யுங்களேன் ப்ளீஸ். என் கையை கட்டி போடுங்கன்னு நான் சொல்றேன்.
என் கையை கட்டி போடுங்க அட கட்டி போடுங்களேன். மாம் ப்ளீஸ். இவ பெரிய ஆள் தான்ப்பா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். கிளையண்ட் கால் பண்றாங்க, அப்புறமா பேசுறேன். அதோட நீ என் முகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு. உன் முகம் எப்பவும் போல தான் இருக்கு. இப்ப என்ன அழகாயிடுவியா என்ன? ஏ ஷட் அப். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லு. அடிப்பட்ட மாதிரி தெரியறேனா? பயங்கரமா தெரியற. அப்படியே இரு. இல்ல நான் நம்பல. நான் நம்ப மாட்டேன். அம்மா ஒரு வேலை பண்ணுங்களேன். என்ன நல்ல ஜோரா அடிங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் கிறுக்குன்னு நினைச்சு நல்ல கணத்துல ஜோரா அடிங்கள. நீ அட, என்ன அடங்க. பண்ற? மாட்டிப்ப மலிஷ்கா. ஆமா மாம், நான் ஏமாத்திட்டேன்னு நினைச்சு ஜோரா என் கணத்துல ஒரு அடிய விடுங்களேன். என் முகத்துல இன்னும் அடையாளம் வேணும். அதனால நல்ல என்ன அடிக்குமா? முதல்ல எல்லாத்தையும் நிப்பாட்டு.